தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக எபிசோட் நகர்வு போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு பாட்டி பரமேஸ்வரியுடைய பேரன் இளையராஜா கிடையாது அப்படின்ற உண்மை தீபாவதி மூலமாக தெரிய வருது. சாமுண்டீஸ்வரிக்கு இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்றது கார்த்திக்கும் தெரிஞ்சாச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது கோவில் பூசாரி அங்கே சாமி வந்து எனக்கு இன்னும் ஏன் கும்பாபிஷேகம் பண்ணாமல் இருக்கீங்க, உடனே கும்பாபிஷேகத்தை நடத்துங்கன்னு அவர் ஒரு பக்கம் குறி சொல்ல, அங்கே நின்ன பாட்டி என் பொண்ணு அபிராமி இறந்ததுனால தான் கும்பாபிஷேகம் தடைப்பட்டு போச்சு, அப்படி இருக்கும்போது எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோவில் கும்பாபிஷேகத்தை உடனடியாக நடத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த முடிவை கார்த்தியை வர வச்சு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடத்துறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம், ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும், நீங்கள் மனசு வச்சாதான் அது நடக்கும்னு கார்த்தி ஊர் பெரியவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. சரி, இது ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேரும் சம்திங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு இங்கே சிவனாண்டி முத்துவேல் வந்திருக்காங்க. ஸோ வந்த இடத்துல நவீன் துர்கா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இங்கே முத்துவேல் அண்ட் சிவனாண்டி இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ண வாய்ப்பேச்சு கடைசியில் கை சண்டையாக மாறுது. அந்த இடத்துக்கு சந்திரா சாமுண்டீஸ்வரியுடைய என்ட்ரி. சாமுண்டீஸ்வரி எங்கே போனாலும் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துட்டே இருப்பீங்களான்னு சொல்லி நவீனை ஒரு பக்கம் திட்ட, அப்போது நவீன் சாமுண்டீஸ்வரியை அத்தைன்னு கூப்பிடும்போது சாமுண்டீஸ்வரிக்கு கோபம் வந்து யாருக்கு யார் அத்தை, இனிமேல் என்னை அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சிவனாண்டி பார்த்திங்கன்னா நவீனை கோர்த்து விட்றாங்க. இவன் என்னென்னலாம் சொன்னான் தெரியுமா அப்படின்ட்டும், எங்கள் அத்தை யார் தெரியுமா, என் மேலே கை வச்சா என் அத்தை என்ன செய்வாங்கன்னு தெரியுமான்னு நீங்கள் இருக்கிற தைரியத்தில் இவன் என்கிட்ட சவால் விட்டான் அப்படின்னு சொல்லும்போது இவன் பொய் சொல்கிறான் அத்தை, நான் சொல்கிறத நம்புங்கன்னு நவீன் மறுபடியும் சாமுண்டீஸ்வரியை அத்தைன்னு கூப்பிடும்போது அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரிக்கு கோபம் வந்து நவீனை அறைய கை ஓங்குறாங்க. அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னு பார்த்தா துர்கா தான் அம்மாவுடைய கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. அதுவே சாமுண்டீஸ்வரிய கோபம் இன்னும் அதிகமாகுது. ஸோ இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இதுக்கு தாங்க சொன்னேன், எபிசோடை பொறுத்த வரைக்கும் பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது, பிரச்சனைகளுக்கும் முடிவே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளாக கிளம்பிட்டே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அக்னிச்சிறகு.